தேசத்தில் ஏற்பட்டுள்ள உள்நாட்டு கிளர்ச்சியை தொடர்ந்து அந்நாட்டு பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா ராஜினாமா செய்திருக்கிறார். வங்கதேச பிரதமருடைய அதிகாரப்பூர்வ இல்லத்திற்குள் புகுந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் அங்கிருந்த பொருட்களை எல்லாம் சூறையாடினர், அங்கிருந்த உணவுகளை எடுத்து சாப்பிட்டனர், விலங்குகளை எடுத்து சென்றனர். அதே போல அங்கிருந்த பண்ட பாத்திரங்கள், புடவைகள் மற்றும் துணிமணிகளை எல்லாம் கூட எடுத்து சென்ற காட்சிகளை நாம் பார்த்தோம். போராட்டக்காரர்கள் பிரதமரின் அதிகாரப்பூர்வ இல்லத்தை மட்டுமின்றி தற்போது நாடாளுமன்றத்தையும் அவர்கள் விட்டு வைக்கவில்லை. நாடாளுமன்றத்திற்குள்ளும் புகுந்த போராட்டக்காரர்கள் அங்கிருந்த இருக்கைகளை சூறையாடுவது, இருக்கைகளின் மீது அமர்ந்து புகைப்படம் எடுத்துக் கொள்வது, இருக்கைகளில் அமர்ந்தவாறே புகை பிடிப்பது, புகைகளை வீசுவது, நடனம் ஆடுவது என்று தங்களுடைய காட்சிகளை ஆர்ப்பாட்டக்காரர்கள் அரங்கேற்றி வருகின்றனர். இந்த சம்பவமும் அந்நாட்டில் பெரும் அதிர்ச்சியையும் சலசலப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. வங்கதேசத்தில் உள்ள பல ஊடக நிறுவனங்களின் அலுவலகங்களையும் இந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் தாக்கியிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. 2-3 ஆண்டு